இருக்கு. சோ அது மக்களோட கூட்டத்தை பயன்படுத்தி அதை ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் சொல்றாங்க. சோ இது ஏற்கனவே நிறைய வதந்திகள் விஜய் பற்றி பரவிட்டு இருந்தது. என்டிஏல சேர போறாரு இல்ல அப்படின்னு அப்புறம் அவரே மறுத்தார். அப்ப இது ஜனநாயகன் சார்ந்து அப்படின்னு வரும்போது அகைன் மும்பைக்கு ஷூட்டிங் போனார் அப்படின்னு எல்லாம் பேசப்படுது. சோ இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நம்பலாமா? இல்ல, கற்பனைகளுக்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது. நக்கீரன் கோபால் புலனாய்வு நக்கீரன் எத்தனை நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தது? அது படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு தணிக்கை குழு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அது நிலுவையில் இருக்கின்றது. இன்னைக்கு உலகம் அறிந்த உண்மையா இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் எடுத்து என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இதுக்கப்புறம் தன்னுடைய 69வது படத்துக்கு அப்புறம் படமே இல்லைன்னு அப்புறம் ஒரு ஷூட்டிங்க்கு போறாருன்றதான மடைமாற்றம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஜனநாயகன்ல சில சீன்ஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க, அதுக்காக மும்பைக்கு போறாரு. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் உங்களோட நடந்ததுன்னா என்ன கடலுக்கு அடியில ஷூட்டிங் நடத்துறாங்க? மும்பைல யாருமே இல்லையா உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு? இந்நேரம் சொல்லிருக்கணும்ல. ஒரு படப்பிடிப்பு அப்படி நடந்திருந்தா தெரியாம போயிருக்குமா? எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும், யோசிக்கணும். மக்கள் நீங்க எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற காலகட்டம் எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு முழுக்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக பேசக்கூடியதான் நக்கீரன் கோபாலுடைய வேலையா இருக்கு. அதைதான் இன்னைக்கு தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்காக தான் இன்னைக்கு மக்களும் வெறிச்சல் வாரியஸும் இன்னைக்கு போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லி பொழைக்கக்கூடிய இடத்துல தான் நக்கீரன் கோபால் இருக்கிறாரு. அவர் அதை வச்சுதான் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லிதான் அவரை விமர்சனம் செஞ்சுதான் அவருடைய வைத்த கடுவனுன்ற ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அவர் சொல்லக்கூடியது அத்தனைக்குமே அவர் சொன்னது எது நடந்தது? என்டிஏ கூட்டணிக்கு போயாச்சா? என்டிஏ கூட்டணிக்கு இன்னைக்கு என்டிஏக்கு ஆதரவா இன்னைக்கு யார் செயல்பட்டு இருக்கா? முழுக்க முழுக்க மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் செயல்பட்டு